Welcome to Infotech Giant channel. So இந்த வீடியோவில் வந்துட்டு C++க்கும் ஜாவாக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வை இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன வெர்ஷன் இருந்துச்சு, அதுலேருந்து என்ன ஓவர் கம் பண்ணி இந்த ஜாவா கொண்டு வந்திருக்காங்க, அதோட ட்ராபேக்ஸ் என்ன. ஸோ அதனால் வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் C++ஓடதை தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் C++ கூட ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், பட் அதில் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் இல்லை. அண்ட் தென் சம் ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. தென் வந்து அது கொஞ்சம் வெரி காம்ப்ளெக்சிட்டி பேஸ்ட் ஆன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்கிறனால தான் வந்துட்டு ஜாவா வந்துட்டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்கலி இந்த ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா C++ வந்துட்டு பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். பிகாஸ் வை த டிபெண்டன்ட் சொல்கிறாங்கன்னா C++ல இன்டர்பிரட்டர் கிடையாது பேசிக்லி. ஸோ ஒன்லி கம்பைலர் தான் வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராமை வந்துட்டு கம்பைல் பண்ணிக்கணும், பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி அதை மெஷின் கோட் அண்ட் தென் ஓஎஸ்க்கு வந்துட்டு அது சொல்லிக் கொடுக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு ஹியூமன் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்பைலர் தான் பண்ணிக்கும். ஸோ அதே நீங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் லினக்ஸில் போட்டிங்கன்னா லினக்ஸ் பேஸ்ட் ஆன் C++ கம்பைலர் வச்சுருக்கணும். அண்ட் தென் நீங்கள் மேக்கில் போட்டிங்கன்னா மேக்கு ரிலேட்டடான கம்பைலர் வச்சுருக்கணும். ஸோ இதனால தான் C++ வந்துட்டு பியூர் அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து டிபெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் அதுக்கு ரெஸ்பெக்டிவ் கம்பைலர் இருந்தால் மட்டும்தான் அதை ரன் பண்ண முடியும். பட் ஜாவா அப்படி கிடையாது. ஒரு டைம் நீங்கள் அந்த ஜாவா கம்பைலர் வந்துட்டு காமன். ஸோ ஒரு டைம் நீங்கள் விண்டோஸில் அதை கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த பிளாட்ஃபார்மில் போய் ரன் பண்ணாலும் அது வந்துட்டு பர்டிகுலராக சேம் அதாவே தான் ஆக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்தந்த இதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், அந்த கம்பைலர் யூஸ் பண்ணணும்னு இல்லை. அது JVM மட்டும்தான் அங்கே வந்து டிபெண்ட்டாக இருக்குமோ தவிர, பட் ஜாவா வந்துட்டு இண்டிபெண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இதில் நீங்கள் C++ யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரோக்ராம் டெவலப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒன்லி சிஸ்டம் ப்ரோக்ராமிங், ஒன்லி கன்சோல் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் அண்ட் தென் கோர் ரிலேட்டட் அப்ளிகேஷன் மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். பட் ஜாவாவில் அப்படி கிடையாது. ஒரு ஸ்டாண்டலோன் ஒரு கால்குலேட்டர் அண்ட் தென் உங்களுக்கு ஏதோ ஒரு டூல் ஸ்க்ரோல் பேனல் வச்சு எது என்னன்னாலும் ஒரு விண்டோஸ் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் பண்ண முடியும், வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேங்கிங் அண்ட் தென் அக்கௌண்டிங் ரிலேட்டட் எனி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் பண்ணிக்க முடியும். மொபைல் அப்ளிகேஷன், ரோபோட்டிக்ஸ்க்கு, எம்பர்டட் எனி APIs கூட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஜாவாவில் பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா C++ வந்துட்டு கம்பல்சரி கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஒரு இது ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கேருந்து ஒரு கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்ஸ் கோ டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரு த்ரோ பண்ணிக்கலாம். எனக்கு இந்த லைன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நான் எங்கே த்ரோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது டேரெக்டாக அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போயிடும். பட் ஜாவாவில் அந்த கோ டுங்கிறது கிடையாது. பட் கண்டினியூ, நார்மல், ரிட்டன் இந்த மாதிரி கீவேர்ட்ஸாக இருக்கிறத தவிர பட் கோ டுங்கிறது ஒன்று கிடையாது. பட் இதனால் பெரிய ட்ராபேக் கிடையாது. இதனால் உங்களுக்கு ஒரு யூசேஜே இல்லை. ஸோ the next one வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பேசிக்லி C++ல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிள், பட் ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிளே கிடையாது. பிகாஸ் C++ வந்துட்டு ஏன் இது அக்செப்ட் பண்ணுதுன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஜாவா வந்துட்டு வெரி சிம்பிள் லாங்குவேஜ். அது ரொம்ப ஆம்பிகியூட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கான்செப்டாக அக்செப்ட் பண்ணிக்காது. பட் C++ல வந்துட்டு அது காம்ப்ளெக்சிட்டி லாங்குவேஜ். ஸோ அதனால் வந்துட்டு அது அக்செப்ட் பண்ணிக்குது. ஈவன் தோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஒரு ஆம்பிகியூட்டி, ரொம்ப எப்படி சொல்கிறது, கன்ஃபியூஷன் பேஸ்ட் ஆன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதையும் அது அக்செப்ட் பண்ணிக்கும். பட் ஜாவாவில் இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுங்கிறனால அக்செப்ட் பண்ணிக்காது. பிகாஸ் ஜாவா இஸ் அ சிம்பிள் லாங்குவேஜ். அண்ட் தென் பாயிண்டர். ஸோ நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பாயிண்டர் இருக்கனால தான் வந்துட்டு ஜாவா வந்துட்டு ஹவவர் பாயிண்டர் இல்லாதனால தான் ஜாவா வந்துட்டு ஹை லெவல் செக்யூர்டாக சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த பாயிண்டரை வச்சுட்டு யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஹேக்கிங் ஈஸியாக மெமரி லொக்கேஷனை வச்சுட்டு வந்துட்டு உங்கள் ப்ரோக்ராமை வந்துட்டு ஹேக் பண்ணிக்க முடியும். பட் ஜாவாவில் பாயிண்டர் கிடையாது. பட் C++ல பாயிண்டர் ரிலேட்டட் திங்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிக்க முடியும். பட் இதனாலேயே C++ஓட செக்யூரிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கம்பைலர் அண்ட் தென் இன்டர்பிரட்டர். கம்பைலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி கம்பைலர் தான் இருக்குது C++ல. பட் இன் ஜாவாவில் கம்பைலரும் இருக்குது, இன்டர்பிரட்டரும் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கனால வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக இல்லாமல் ஒரு எங்கே வேணாலும் ஈஸியாக கம்பைல் பண்ணி அதை வந்துட்டு ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் வந்துட்டு ஜாவா வந்துட்டு கம்பைலர் ஆஸ் வெல் அஸ் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ பேசிக்லி C++ வந்துட்டு ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். வேல்யூ பேஸ் பண்ணியும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம், ஏதாவது ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணியும் கால் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மெமரி லொக்கேஷனோட ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் பாயிண்டரோட நீங்கள் எழுதியிருப்பீங்க இந்த மெமரி லொக்கேஷனில் இருக்குன்னா அதை வச்சு கூட நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். பட் இங்கே பாயிண்டர் கிடையாது ஜாவாவில். ஸோ அதனால தான் வந்துட்டு ஜாவா வந்துட்டு கால் பை வேல்யூ மட்டும்தான் பண்ணிக்க முடியும், கால் பை ரெஃபரன்ஸ் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் ஹியர் எவ்ரிதிங் இஸ் அ கார்பேஜ் கலெக்ஷன். நீங்கள் எந்த ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் பாயிண்டர் ரிலேட்டட், மெமரி ரிலேட்டட் நீங்கள் எதுவுமே டிசைன் பண்ண முடியாது, அது ஜாவாவே டிசைன் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு
வெரி சிம்பிள். ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் யூனியன் வந்துட்டு சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்குது. இதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண முடியும். பட் ஜாவாவில் ஸ்ட்ரக்சர் யூனியனுங்கிற கான்செப்ட் கிடையாது. பட் அதை விட லைக் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதில் லிஸ்ட் நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதை வச்சுட்டு என்னென்னலாம் இங்கே பண்ண முடியாது சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட்டில், அதில் ஜாவாவில் வந்துட்டு லீனியராகவும் பண்ணிக்கலாம், நான் லீனியராகவும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு ஜாவா வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரையும் யூனியனையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. தென் த்ரெட் சப்போர்ட். ஸோ பேசிக்லி சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் த்ரெட்டிங் கான்செப்ட் அக்செப்ட் ஆகும். பட் என்னென்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ்லேருந்து பர்டிகுலராக வாட் வீ கேன் சே அதை டவுன்லோட் பண்ணி இங்கே வந்துட்டு இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஜாவாவில் அப்படி கிடையாது. பை டிஃபால்ட்டாகவே ஜாவாவில் வந்துட்டு த்ரெட்டிங் கான்செப்ட் இருக்குது. ஸோ டாக்குமெண்டேஷன் கமெண்ட் வந்துட்டு இதில் சி ப்ளஸ் ப்ளஸ் பாசிபிளே இல்லை. பட் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்க, உங்களோட சோர்ஸ் கோடு வந்துட்டு டாக்குமெண்டேஷனாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஜாவா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் விர்ச்சுவல் கீவேர்ட். ஸோ இங்கே இதில் சி ப்ளஸ் ப்ளஸில் விர்ச்சுவல் கீவேர்ட் அக்செப்ட் பண்ணிக்கும், பட் ஜாவாவில் அக்செப்ட் பண்ணிக்காது. இதெல்லான ஒரே ஒரு யூசேஜ் என்னென்னா, ஹியர் இங்கே வந்துட்டு சி ப்ளஸ் ப்ளஸில் நம்ம வந்துட்டு ஒரு டிசைட் பண்ணிக்க முடியும். இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் விர்ச்சுவல் கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். பட் இங்கே அப்படி பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்துட்டு we can override all non-static methods. எந்தெந்த மெத்தடெல்லாம் ஸ்டாட்டிக்காக இல்லையோ எல்லாத்தையுமே நீங்கள் ஓவர்ரைட் ஆகிக்கும் நீங்கள் ஒரு சைல்டு கிளாஸ் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ அதனாலேயே வந்துட்டு ஜாவாவில் விர்ச்சுவல் கீவேர்ட் கிடையாது. அண்ட் தென் ஷிஃப்டிங். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் வந்துட்டு சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்குது, பட் ரைட் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் மட்டும் இல்லை. பட் ஜாவாவில் ரைட் ஷிஃப்டிங் இருக்குது, அன்சைன்டு ரைட் ஷிஃப்ட்டும் இருக்குது. நார்மல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரைட் ஷிஃப்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்துட்டு நீங்கள் வாட் வீ கேன் சே ஒரு பைட் கோடு வேல்யூ வந்துட்டு உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூலேருந்து நீங்கள் ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா இந்த ஷிஃப்டிங் அன்சைன்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரீங்கிறது வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரீ வந்துட்டு ஒரு க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இது வந்துட்டு டோட்டலி மெமரி லாஸுங்கிறதுனால வந்துட்டு ஜாவா வந்துட்டு எந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரீயும் க்ரியேட் பண்ணிக்காது. பட் நீங்கள் எந்த ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிங்கனாலும் அது வந்துட்டு பர்டிகுலராக ஜாவாவில் வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அது ஒரு பேக்கேஜில் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஜாவா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிகாஸ் ஆல் கிளாஸஸ் ஆர் சைல்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாஸ் இன் ஜாவா. ஸோ நீங்கள் என்ன கிளாஸ் சப் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணாலும் அது வந்து ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்துட்டு எந்த ஒரு பர்டிகுலர் இன்ஹெரிட்டன்ஸ் ட்ரீயாகவும் எடுத்துக்காது. தட்ஸ் இட். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C++ அண்ட் தென் ஜாவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.